அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது பேரிச்சம்பழ மில்க் ஷேக். ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் நல்லா பிரிஸ்காக இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் பேரிச்சம்பழம் சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லா தெம்பு. அது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் நாம் பேரிச்சம்பழத்தை போட்டுக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் வந்து நான் நார்மல் வாட்டரில் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்தது பாதாம் பருப்பு, ஒரு 5 பாதாம் பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாதாம் பருப்பு ஒரு 5 நிமிஷம் போட்டாலே போதும். தோல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடும். அதை எடுத்து ஒரு 5 பாதாம் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். மிளகு 5 போட்டுக்கலாம். இது பேரிச்சம்பழம் ஊற வச்ச தண்ணி. இதை வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறதில்ல. மில்க் ஷேக்கை அப்படியே தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பால் காய்ச்சற பாத்திரம். அதில் நம்ம 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு அரை டம்ளர் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா இந்த டேட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து அரைக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். அதனால் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பால் நல்லா கொதிக்குது. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேரிச்சம்பழ மிக்சரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இதை மார்னிங்கில் டிஃபன் சாப்பிடாமல் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். இது வந்து ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும். அந்த குழந்தைங்களுக்கு டயர்ட்னஸே இருக்காது. நல்லா பிரிஸ்காக படிப்பாங்க. அதே மாதிரி நல்லா கலர் கொடுக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால ஹீமோக்ளோபின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நல்லா கலர் கொடுக்கும். வெயிட்டும் நல்லா ஜாஸ்தி ஆகும். இப்போது நல்லா கொதித்து வந்திருக்கு. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஜீனி போட்டுக்கணும். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் உங்களுக்கு ஸ்வீட் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை இனிப்பை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது நீங்கள் வெயிட் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வெயிட் ஏறும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான பேரிச்சம்பழ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ள லேடிஸ் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.